தனுசு ராசிக்கு 2026 செப்டம்பர் மாத ராசி பலனை பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். இதை ஒரு கைடன்ஸா மட்டும் எடுத்துங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கையில தான் பிரச்சனைகளே. அது கடந்த 7 சனி காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில பிரிவுகள், இழப்புகள், சில பேருக்கு திருமணமே ஆகாம தனித்து இருக்கிறது, காதல் முறிவு, பிரிந்து போன உறவு, முதல்ல தனிமை. தனுசு ராசிக்கு அந்த தனிமை தீருமா, வாழ்க்கை மாறுமா என்ற ஏக்கங்கள் தான் ஒவ்வொரு மாதமும். அது அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குடுப்பனை தான். ஆனா பெரும்பாலானோருக்கு இந்த தனுசு ராசிக்கு ஒரு பொது பலனா சொல்லணும்னாக்க, பெரும்பாலானோருக்கு வாழ்க்கை துணைவருடன் இல்லாத சூழ்நிலை அல்லது வாழ்க்கை துணைவர் இருந்தாலும் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியாக இல்லாத சூழ்நிலை. இந்த பிரச்சனைகள் தீருமானா அந்த மாதத்தை பொறுத்தவரை சுக்கிரன் ஆட்சி, 6 குடியவன் மற்றும் 11ஆம் அதிபதி, நன்மை தீமை ரெண்டுமே இருக்கு. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும், வேலை கிடைக்கும், எதிரி வருவார், எதிரியை வீழ்த்துவீங்க. அதே சமயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம். எதிர்பாலினர் உறவும் வரும், தனிமை மாறும், வரன் செட் ஆகிறதுக்குமே வாய்ப்பு உண்டு மாதத்தோட பிற்பகுதியில. சோ அந்த வகையில மாதம் ஃபுல்லா இருக்கக்கூடிய சுக்கிரனால சில நன்மைகள், பெரிய மாற்றங்களையும் இந்த செப்டம்பர் மாதம் சந்திக்க போகுது. சனி 4ஆம் இடத்துல இருந்து சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சில விஷயங்களை கவனமா இருக்கணும், சில விஷயங்களை துணிந்து செயல்படலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ண மறக்காதீங்க. நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கு குரு. இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொலைதூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி வரும். நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு சக்சஸான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சுப விரயங்களும் இந்த காலகட்டத்தில் ஆகும். வீடு வகையில, வாகனம் வகையில இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். சுக்கிரன் 11ஆம் பாவகம், அபிலாஷைகள், எண்ணங்கள் நிறைவேறுதல். இந்த பாவகத்துல சுக்கிரன் ஆட்சி, 6 குடியவனாக வராரு. அதனால புதிய கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு. சொத்து சம்பந்தமா, வாகன சம்பந்தமான புதிய கடன், வீடு வாங்குறது அல்லது புதிய வாகனம் வாங்குறது, பழைய வாகனத்தை கொடுத்துட்டு அல்லது வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு கடன் வாங்குறது போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கனால பெரும்பாலும் பாத்தீங்கன்னாக்க சில பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் ஆட்சி பெற்று 11ஆம் பாவகத்தில் இருக்கனால எண்ணங்கள் ஈடேறும். நீங்க நினைக்கிறத நடத்துவீங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய முயற்சி செய்ய வைப்பாரு. அந்த முயற்சியால உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பாலினுடைய ஒரு நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு உண்டு. பெரிய தலைமுறையாக இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல காதல் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திப்பீங்க, அதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே நம்ம ஜாதகத்துல அந்த காதல் சக்சஸ் ஆகணும், இவங்களோட இவங்க சேரணும்ன்ற அந்த ப்ராப்தம் இருக்குன்னாக்க அது உங்களுக்கு சந்திப்பு, அதுக்கப்புறம் காதல், அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகிறது, பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கிறது, இதெல்லாம் சாதாரணமா போயிடும். ஆனா பிராப்தம் இல்ல, இவங்களோட இவங்க சேரணும்ன்ற பிராப்தம் இல்லைன்னா சந்திப்புலாம் நிகழும். நீங்க எண்ணங்களை வெளிப்படுத்துவீங்க. சப்போஸ் அந்த எண்ணங்கள் சேர்ந்தா கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஒரு கட்டத்துல ஏற்பட்டுடும். அதாவது கொஞ்ச நாள் பழகி கொஞ்ச நாள் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம ஜாதகத்துல காதல் திருமணம் ஏற்படாது என்றால் அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த சனி 4ஆம் பாவகத்துல இருந்து வக்கரமாயிருக்கு. இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி. வக்கரமானதுனால அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு பெரிதாக இல்லை. ஆனாலும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். சில உறவுகள் உங்களோடு பகைத்து கொண்டு போயிருப்பார்கள். அந்த பகைத்து கொண்டு போன உறவுகள் கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆனா இந்த ஒர்க் ப்ரெஷரை பொறுத்தவரையிலும் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாலும் இருக்கும், வக்கரம் ஆகலனாலும் இருக்கும். வக்கரம் ஆகாதவங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகாதவங்க ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்க எதிர்பார்க்கிற பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கொஞ்சம் தடையா இருக்கும் டிசம்பர் மாதம் வரை. அதன் பிறகு உங்களுக்கு கிடைக்கும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல தொலைதூர பயணம், புதிய வாய்ப்பு கிடைக்கிறது, அல்லது இருக்கிற இடத்துல கூட ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் போன்றவையும் ஏற்படும். சனி வக்கரமா இருக்கிறவங்க வேலை மாறுதல்கள் அவர்களுக்கு ஏற்படும். சோ அப்படி மாறலாமான்னாக்க மாறுறதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு வேலை மாற்றமோ அல்லது வீடு மாற்றமோ செய்றீங்கன்னாக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம். அதனால வாழ்க்கை மாறும், சூழ்நிலைகள் மாறும், எண்ணங்கள் மாறும், அதனால முன்னேற்றங்களும் ஏற்படும். இப்ப இந்த சனி இருக்கிறது ஓகே. அதே போல இந்த சூரியன் பொறுத்தவரை பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானத்திலேயே முதல் 18 நாள் ஆட்சி 9ஆம் பாவகத்துல. அப் டு
செப்டம்பர் 18ஆம் தேதி வரலாம். கேது, சூரியன் மற்றும் புதனும் வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரை இருக்கும் 9ஆம் பாவகத்துல. புதன் பயிற்சி ஆகி செப்டம்பர் 7ஆம் தேதி கன்னியிலேயே ஆட்சி உச்சம் ஆகிறாரு. 7 குடியவன் 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகிறது நல்லது. சொந்த தொழில் எண்ணங்கள் வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமானங்கள் கூடுதலாக கிடைக்கும். கடந்த காலத்துல ஏற்பட்ட தவறான முடிவுகள், கடந்த காலத்துல செயல்பட்ட விதத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், இவற்றை நீங்க ரியலைஸ் பண்ணக்கூடிய காலகட்டம். ஒரு ஆன்மீக தேடல்கள் இருக்கும். அதே சமயத்துல ஒரு பற்றற்ற தன்மையும் ஏற்படும். 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், பாக்கியங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல சூரியனோடு கேது சேரும் போது சூரியன் பலம் இழக்கும். மிகப்பெரிய பலம் வாய்ந்த கிரகம் எதுனாக கேதுதான். கேதுதான் இந்த சூரியனையே கம்பஸ்ட் பண்ணும். அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாக்கியங்கள் கைகூடுவதில் சில தாமதங்கள் இருக்கும். திருமணம் ஆகிறதுக்கு வரன் வரும், ஆனா செட் ஆகாத மாதிரி கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். புத்திரபாகியத்துக்காக மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்க கூட அது கொஞ்சம் தள்ளி போகும். மாதத்தோட முதல் பகுதி தான், அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி வரலும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி திருமண வரன் வர்றது, புத்திரபாகியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு தாமதமாகிறது, சொத்து வாங்குறீங்கன்னா கூட கொஞ்சம் இழுபறியா இருக்கும், அல்லது விற்க முடியாம கொஞ்சம் இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு கூட சில பேருக்கு ஏற்பட்டு நீங்க மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்துள்ள முதல் 18 நாள் வந்து பயணங்கள், அலைச்சல்கள், மாற்றங்கள்னு உங்க வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்த செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து சூரிய பயிற்சி 10ஆம் இடத்துல சூரியன் வர்றது திக்பலம். அதே போல இந்த இடத்துல புதனும் இருக்கு. அந்த வகையில புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோட சூரியனும் சமசப்தமா பார்க்கறதுனால பொதுவாகவே அரசாங்க ஆதாயங்கள் பெறக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அரசு பணியில் இருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கலாம், அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இந்த நேரத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். புத்திசாலித்தனமா செயல்படுவீங்க. அரசியல்வாதியா இருக்கிறீங்கனாலையும் எதிர்ப்புகளை அடக்குவீங்க. எதிரிகள் வீழ்வார்கள். உங்க செல்வாக்கு உயரும். கட்சியில கூட வருமானமும் வரும். மாதத்தோட பிற்பகுதியில இந்த முயற்சி தடைகள் நீங்கும். அதே போல வந்து பாக்கியங்கள் கைகூடும். இப்ப வரன் பாக்குறீங்கன்னா கூட வரன் செட் ஆகும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா புரட்டாசி மாதமா ஆயிடும். திருமணம்ன்றது தை மாசம் அந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். வரன் வரும், ஆனா செட் ஆகிறது மாதத்தோட இறுதியில செட் ஆக ஆரம்பிக்கும். வழக்கு போன்றவற்றில் இருக்கீங்க, அது சொத்து சம்பந்தமான பூர்வீக சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்கு அப்படின்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில வழக்கு உங்களுக்கு சாதகமாக போகும். அல்லது இந்த நேரத்துல சில பேர் வழக்குக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கும். வீடு பிரச்சனை, அண்ட அயலார்களால சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அல்லது உறவு சிக்கல்கள், அந்த சிக்கல்களும் மாதத்தோட பிற்பகுதியில உங்களுக்கு தீரும். அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் உங்களை சுத்தி இருக்கும். அது பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த செவ்வாயும் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18ஆம் தேதி பயிற்சியாகி கடக ராசிக்கு வருது. கடகத்துல குரு, கடகத்துல செவ்வாய் வந்து நீசம். நீச செவ்வாய் குருவோடு சேரும் போது, உச்ச குருவோடு சேரும் போது நீச பங்கமாகும். மேக்சிமம் பிள்ளைகள் வகையில உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகுறது, பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டுறது, அவங்களுக்கு நல்ல கோர்ஸ் கிடைச்சு அவங்களுக்காக செலவு பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவுகள் ஏற்படும். இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிற அந்த முதல் 18 நாள் வந்து கணவன் மனைவி ஒன்னா இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா கூட, அல்லது ஒரு காதல் இருக்குன்னா கூட, அந்த காதல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மன வருத்தங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த மாதத்தோட முதல் பகுதியில. ஆனா பிற்பகுதியில மன வருத்தம் நீங்கும். உங்களை தேடி வருவார்கள். உங்களை விட்டு விலகி போனவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில நட்புகள் வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நட்புகள் வகையில உங்களுக்கு ஏற்பட்ட விரயங்கள் குறையும் மாதத்தோட பிற்பகுதியில. ஆனா அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதே சமயத்துல முன்பின் யோசிக்காமலே முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு சான்றோர் அல்லது வெல்விஷர் அல்லது ஒரு நல்ல மனிதர்கிட்ட ஒரு கருத்து கேட்டுட்டு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது நல்லது. இந்த நேரத்துல 10 குடிவன் 10ஆம் இடத்துல ஆட்சி பெறதுனால சில பேருக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க. கூட்டு தொழிலை விட்டு விலகி சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க. கூட்டு தொழில இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அல்லது சில பிரச்சனைகள், கூட்டாளிகளுக்குடைய ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி மாதத்தோட பிற்பகுதியில் விலகி நீங்க சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன தொழில் செய்யலாம், இந்த நேரம் தசாபுக்தி எப்படி இருக்கு என்பதை எல்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்து விட்டு அதன் பிறகு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது நல்லது. அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்குன்னாக, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், கன்சல்டேஷன், நீதித்துறை, நிதித்துறை, வங்கி, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், இந்த மாதிரி நிதித்துறையில் இருப்பவர்கள், மற்றும் கம்ப்யூட்டர், ஐடி, ரியல் எஸ்டேட், ஏஜென்சி துறைகளில் இருப்பவர்கள் நல்ல வருமானம்.
இந்த சுக்கிரன் 6 குடிவன் 11ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்திலே ஆட்சி பெற்றிருக்கனால வேலை உறுதியா கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு லாபங்களும் வரும். தொழில் செய்யக்கூடியவர்கள் லாபங்கள் வரும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வந்தாலும் ஒரு ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பும் உண்டு. ஜாதகத்திலேயே சுக்கிரன் பலமா இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் தனிமையா இருக்கீங்க, துணை இல்லை அப்படின்னா இணையான துணையை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்துல. இப்போ தனுசு ராசிக்கு திருமண வாழ்க்கையில தான் நிறைய பிரச்சனைகள். பிரிந்திருக்கிறது, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, தனித்திருக்கிறது, இந்த 7 சனி காலகட்டத்துல மிகப்பெரிய பாதிப்பு. அந்த பாதிப்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டுட்டு வரீங்க. மேக்சிமம் இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய மாற்றமா கூட உங்க வாழ்க்கையில இருக்கும். அந்த சுக்கிரன் பலமா இருக்கிறதுனால எதிர்பாலினர் உறவு ஏற்படுறது, திருமணம் ஆகாதவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் வரன் செட் ஆகும். அதே போல சில பேருக்கு மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா வரன் செட் ஆகும். மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினர் உறவில் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்கும். குறிப்பா வாழ்க்கை துணையோட இருக்கிறீங்கன்னா கூட கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்துல பிற்பகுதியில இருந்து இல்லை. முதல் பகுதியில் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும். பிள்ளைகள் வகையில சுப செலவுகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் அல்லது வெளியூர் பயணம் ஏற்படும். வேலைக்காக புதிய வாய்ப்புக்காக வெளியூர் பயணம் ஏற்படும். அதே போல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில வரன் செட் ஆகும். மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கனாலையும் சில பேர் தனிமையா இருப்பீங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏற்கனவே வாழ்க்கை துணைவரை பிரிந்து அல்லது இழந்து தனிமையா இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு எதிர்பாலினருடைய நட்பு அல்லது உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய நட்பை சந்திப்பீங்க, அதாவது உறவை சந்திப்பீங்க. அதன் மூலம் ஒரு இனிவரும் காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்கு ஒரு முதற்கட்ட மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனை திருப்பி செலுத்துவீங்க. சில விஷயங்களை நீங்க ரியலைஸ் பண்ணிடுவீங்க, யார் எதிரி யார் நண்பன் என்று. பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட கஷ்டங்கள் விலகும். படிப்படியாக கடனை கொஞ்சம் திருப்பி செலுத்துற மாதிரிதான் இருக்கும். கடனுடைய அழுத்தம் இல்லை. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில மரியாதை இருக்கும். அதே போல ஒர்க் பண்ற இடத்துல ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுடன் வேலை வாய்ப்பு மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல்கள் இருக்கு. உடல்நலம் விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் போகும். அதே சமயத்துல பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே நிறைய நாலேஜ் இருக்கும். எல்லா விஷயத்திலும் தெரிஞ்சிருப்பாங்க. பல தொழில்கள் செய்வாங்க. பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், வேலைக்கே போனாலேயும் அடிஷனலா ஒரு தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ், எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏற்கனவே கருத்து வேறுபாடால் விலகி இருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பாளினர் உறவு உங்களை சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல திருமண வாழ்க்கையில மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் முதல் பகுதியில வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் தொந்தரவோ பாதிப்பு அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் பகுதியில தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதாவது திருமண உறவில் அல்லது எதிர்பாலினர் உறவில் பிற்பகுதியில சிறப்பாகவே இருக்கு. அதே போல உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடனை திருப்பி செலுத்துவீங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலை முதல் பகுதியில் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, அந்யோன்யமான சூழ்நிலை ஏற்படும். பயணங்கள் ஏற்படும். தொலைதூர பயணமாக கூட அமையும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அழுத்தம், டென்ஷன், உடல்நல பாதிப்பு போன்றவை ஏற்பட்டு மாதத்தோட முதல் பகுதியில நீங்கும். அதே போல உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய முயற்சி செய்வீங்க. நீங்க முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில சுப செலவுகள், மகிழ்ச்சி போன்றவை இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வருமானம் வரும். அதன் மூலம் இந்த மாதத்தை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. விசேஷ நாட்கள்ல சிவபெருமானுக்கு வில்வ இலை மாலை அணிவித்து அல்லது வில்வ இலையை வைத்து நீங்க ஒரு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னாக்க அபிஷேக பிரியன் தான் சிவபெருமான். அந்த வகையில் தடைகள் நீங்கும். பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மன வருத்தங்கள் நீங்கும். உடல்நலம் ஆரோக்கியம் பெறும். உறவு பகை தீரும். மொத்தத்துல சிவபெருமான் வழிபாடு பல்வேறு நன்மைகளை தரும். நன்றி, வணக்கம்.